Hi friends, welcome to ETN. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொது தமிழ் பகுதி ஆ. ஓகேங்களா? இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல 25 அதிகாரங்கள் இருக்கும். அந்த 25 அதிகாரங்கள்ல எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 5 திருக்குறள் கொஸ்டின் எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? அதை பத்தின டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா எந்த அதிகாரத்துல இருந்து எடுத்திருக்காங்க, எந்த கிளாஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க, அதோட பொருள் என்ன, எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்றது, இததான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ முதல் 5 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 5 கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா எந்த கிளாஸ்ல, எந்த அதிகாரத்துல, எந்த பொருள்ல இருக்கு, எந்த குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க, இதை நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? சோ அதோட பொருள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின் இந்த மாதிரிதான் கேட்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? கொஸ்டினை 2-3 விதமாவும் கேட்கலாம். ஆனா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த திருக்குறளோட பொருள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ பார்க்கலாமா? பாருங்க, முதல் கொஸ்டின், எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எந்த கூற்று சரியானது? ஓகேங்களா? சோ அன்றாட வாழ்க்கையில ஒருத்தவங்க பேசணும் அப்படின்னா எப்படி பேசணும்? ஓகேங்களா? இருக்கிறதுல எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம், இன்சொல் பேசாமல் கடுஞ்சொல் கூடுதல் பழத்தை தின்னாமல் காயை தின்பது போலாகும், இன்சொல் இன்பத்தை தருவதைக் கண்டும் கடுஞ்சொல் பேசுவது ஏன், இனிய சொற்கள் இருபிறப்பிலும் இன்பம் தரும் இனியவை கூறல். ஓகேங்களா? சோ இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம். ஓகேங்களா? சோ இது எந்த திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பாத்தீங்க அப்படின்னா 6th புக் டேர்ம் 1ல இனியவை கூறல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? அந்த அதிகாரத்துல இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற திருக்குறள்ல இருந்து இந்த இது வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல், அதாவது தகாத சொற்களை பேசுவது எதுக்கு சமமானது அப்படின்னா கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. ஓகேங்களா? சோ கனி இருக்கும்போது கனியை தான் சாப்பிடணும். ஆனா கனியை விட்டுட்டு காயை சாப்பிடுவாங்களா யாராவது? அந்த மாதிரிதான் உங்களுக்கு எது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இனிய சொல் இருக்கும்போது தகாத சொற்களை பேசுறது அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? சோ இனிய சொல் தான் பேசணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 3 டேஷ் கொடுத்துட்டாங்க. இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. ஓகேங்களா? சோ ஒரு திருக்குறள்ல முதல் 3 சீர் உங்களுக்கு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. பாருங்க, மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்ன சொல்லை குறிப்பவை? ஓகேங்களா? சோ கீழே இருக்கிறதுல எந்த சொற்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா கல்வி, செல்வம், வீரம், அறம், பொருள், இன்பம், தூங்காமை, கல்வி, துணிவு, அன்பு, பாசம், பண்பு, பாசம். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா தூங்காமை, கல்வி, துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. ஓகேங்களா? நிலநாள்பவர் அப்படின்னா யாரு? அரசருக்கு. சோ அரசருக்கு முக்கியமானது இந்த 3மே, தூங்காமை, கல்வி, துணிவு. இது எந்த கிளாஸ்ல எந்த அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, 7th புக் டேர்ம் 1ல இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்துல தூங்காமை, கல்வி, துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா தூங்காமை அப்படிங்கிறதுனா தூங்காம இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அதை காலம் தாழ்த்தாம செய்யணும். ஓகேங்களா? சோ காலம் தாழ்த்தாத தன்மையை தான் அவங்க தூங்காமை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்வி, துணிவு. ஓகேங்களா? எந்த ஒரு செயலை செய்யறதுக்கும் துணிவு மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வி, துணிவு, இந்த 3மே நிலத்தை ஆள்பவர் யாரு? அரசருக்கு எப்பயுமே நீங்காம இருக்கணும். ஓகேங்களா? சோ இருக்குது, இப்ப முதல்ல இருக்கு அதுக்கப்புறம் அது இல்ல நீங்கிருச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அரசருக்கு அது எப்பயுமே இருக்கணும். நீங்காம இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் தூங்காமை, கல்வி, துணிவு. தூங்காமைக்கு பதிலா காலம் தாழ்த்தாத தன்மை வந்தாலும் கரெக்ட் தான். இந்த இடத்துல திருக்குறளே கேட்டிருக்கிறதால நம்ம இந்த இடத்துல அப்படியே எழுதியிருக்கோம். இதோட பொருள் தூங்காமை கொடுக்காம காலம்
தாழ்த்தாத தன்மைன்னு கொடுத்திருந்தாலும் அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? சோ இதோட பொருள் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மூணாவது கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பது இழுக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். ஓகேங்களா? சோ இந்த திருக்குறள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஓகேங்களா? இதுதான் இந்த திருக்குறள். அவங்க திருக்குறளை கேட்கல, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும், ஒரு செயல் ஈடுபடணும் அப்படின்னா எப்படி ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, நிறைய பொருள் சேர்த்த பிறகு, தானம் செய்த பிறகு, நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு தக்க காலம் அறிந்து. ஓகேங்களா? சோ திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வேணா சிந்திக்கலாம், ஆனா அதுல இறங்கிட்டோம் அப்படின்னா அதை சிந்திக்க கூடாது. ஓகேங்களா? சோ அது இழுக்கு. ஓகேங்களா? அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. பாருங்க, இது எந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்னா 7th புக் டேர்ம் 2ல தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படிங்கிற திருக்குறள்ல இருக்கு. பாருங்க, எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா சிந்திச்சு செயல்படலாம். ஓகேங்களா? ஆனா தொடங்கியதுக்கு அப்புறம் சிந்திச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழுக்கு. இழுக்கு அப்படின்னா குற்றம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஓகேங்களா? சோ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவங்க அப்படின்னு வள்ளுவர் யார சொல்றாரு? ஓகேங்களா? பாருங்க, கற்றோர் அவையில் பேச அஞ்சுகின்றவரை, உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, போர்க்களத்திற்கு செல்ல அஞ்சுகின்றவரை, செல்வந்தரை கண்டு அஞ்சுகின்றவரை. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை தான் பாத்தீங்க அப்படின்னா பலகற்றும் அறிவில்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? சோ இது எந்த கிளாஸ்ல இருக்கு, என்ன அதிகாரம் பார்க்கலாம். பாருங்க, 10th புக்ல ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற திருக்குறள்ல இருக்கு. ஓகேங்களா? சோ உலகத்தோடு ஒத்து வாழ பழகாதவங்க எவ்வளோ நிறைய நூலை படிச்சிருந்தாலும் அறிவு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? திருவள்ளுவர் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? கடைசி கொஸ்டின் பாருங்க, டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார்? இந்த இடத்துல நான்கும் அப்படின்னு சொன்னதால 4 இதை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ பாருங்க, இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், அறம், பொருள், இன்பம், வீடு, கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல், மேற்கண்ட அனைத்தும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வேந்தற்கு ஒளி. ஓகேங்களா? சோ எல்லா வேந்தருக்கும் அவர் விளக்காக தெரிவார். ஓகேங்களா? சோ விளங்குவார். அப்படி இருக்க அந்த வேந்தர் என்னென்னலாம் இருக்கணும், அவர்கிட்ட என்னென்ன இருக்கணும் பாருங்க. மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தப்பாயிரும். ஏன்னா 4 தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருது, அப்ப இது வராது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எது ஆன்சர் அப்படின்னா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இந்த 4ம் இருக்கிறவங்க தான் வேந்தர்க்கெல்லாம் விளக்காக ஒளிர்பவர். ஓகேங்களா? சோ இது எந்த கிளாஸ்ல இருக்கு பார்க்கலாம். பாருங்க, 7th புக் டேர்ம் 1ல இறைமாட்சி அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல கொடையளி, செங்கோல், குடி ஓம்பல் 4ம் உடையானாம் வேந்தற்கு ஒளி. ஓகேங்களா? சோ கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிகளை காத்தல். செங்கோல் முறைனாலும் நீதினாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ செங்கோல்னா அந்த நீதிக்கு அவங்க இது சொல்லுவாங்க இல்லையா? செங்கோல்னா அந்த தீர்ப்பு சொல்றது. சோ நீதிக்கு தான் அவங்க தலை வணங்கணும். சோ தளர்ந்த குடிகளை காத்தல் ஆகிய 4ம் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன். ஓகேங்களா? சோ வேந்தற்கு ஒளி அப்படின்னா இருக்கிற எல்லா அரசருக்கும் அவர் விளக்கு போன்று இருப்பாரு. ஓகேங்களா? சோ என்னென்ன? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இத கொடுக்காம இந்த நாளையும் கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிகளை காத்தல்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அருளுக்கு பதிலா கருணைன்னு கொடுத்திருக்காங்க, செங்கோல் முறைக்கு பதிலா நீதின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ பொருள் உங்களுக்கு, அதாவது அந்த வார்த்தைகள் மாறலாம்,
பொருள் வந்து மாறாது. ஓகேங்களா? சோ தெளிவா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 திருக்குறள் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ நாளைக்கு வேற ஒரு 5 திருக்குறள் கேள்விகள் எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அது எந்த கிளாஸ்ல எந்த அதிகாரத்துல என்ன பொருள்ல வந்திருக்கு, என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சோ அந்த திருக்குறளோட பொருள் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு 4-5 விதமா கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? சோ ஒரே ஒரு இப்ப இந்த இருக்குன்னா இத ஒரே ஒரு கேள்வியா தான் கேட்கணுங்கிறது கிடையாது. இத 4-5 விதமா கேட்கலாம். எல்லாமே உங்களுக்கு எப்போ தெரியும், அதோட பொருள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.